கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய தினம் திமுக இளைஞரணி சார்பில் தென்மண்டல நிர்வாகி சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இது தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தலைமையில இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்திருக்கு. மிக முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த பல நிர்வாகிகள், இளைஞர்கள் இந்த மாநாட்டத்தில் பெருந்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் 2026 தேர்தல் எப்படி இருக்குன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட பகிர்ந்திருக்காங்க. சார், மாநாடுங்கிறது திமுகவினால் தான் மட்டும் செய்ய முடியும். இப்படி ஒரு மாநாட்டை எந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கூட்டுறாருல சார், இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு ஏற்பாடுகள் இருக்குமா சார்? இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு ஏற்பாடுகள் எந்த ஒரு கட்சியினாலும் எங்க மாநாடு, திமுகவின் ஒரு மாநாடு போல எந்த ஒரு கட்சியினாலும் நடத்த முடியாது சார். ஏன் அப்படி சொல்றீங்க? பாதுகாப்பு முதல் முக்கியம், பாதுகாப்பு. இப்ப இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கோம், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் கூடியிருக்கோம். எங்கேயாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்கா? நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, பாதுகாப்பு குறைபாடு எதுவுமே கிடையாது. தண்ணீர் வசதி இருக்கு, எல்லா வசதியும் இங்க இருக்கு. விஜய் தான் கரூர்ல மீட்டிங் வரும்னு சொல்லி 43 பேர் உயிரை பறிச்சாரு. பாதுகாப்பு குறைபாடு, அது பாதுகாப்பு குறைபாடுனா இப்ப நான் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் வந்திருக்கோம். அங்க 10,000 பேர் வரன்னு சொல்லிட்டு 20,000 பேர் நின்னாங்கன்னா எப்படி சார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அறிவிப்பு எதுவும் இல்லாம தான் அந்த மாதிரி உயிர் சாதம். இங்க திமுகவினோட மாநாட்டுல எந்த ஒரு அசம்பாதியமும் எதுவும் திட்டமிட்டு திமுக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்கன்ற மாதிரி கருத்தை வைக்கிறாங்க. அதை கருத்தை தான் இப்ப சொல்றேன் சார். உங்களுக்கு 43 பேர் இறந்தாங்க. விஜய் போய் நேர்ல போய் பார்த்தாரா சார்? விஜய் போய் நேர்ல போய் பார்த்தாரா? கிடையாது. நேரா ஒரு பனையூருக்கு இல்லத்துக்கு போயிட்டாரு. நேர்ல சந்திச்சு ஆறுதல் கூறினாரா? எதுவுமே கிடையாது. எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அடிப்படை உறுப்பினர், அதாவது உறுப்பினர், ஒரு அடிப்படை உறுப்பினர் குழந்தைகள், சிறுவயது குழந்தைகள், அதாவது வயசு ஏஜ் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, இறந்தாருனால் 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிச்சிருக்காரு. இப்போ ஒரு 10க்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. விஜயவா இதை செய்ய முடியுமா சார்? இப்ப 43 பேர் இருந்தாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர், அதாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்து உயிரிழந்தால், விபத்தில் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் கட்சி உறுப்பினருக்கு கொடுக்குறாங்க தமிழக. இப்போ எங்க அப்பா எங்க தாத்தா திமுக, எங்க அப்பா திமுக. எங்க அப்பா படிப்பு கிடையாது, நான் முதல் பட்டதாரி. எங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்து கிளை சித்தமனாக்கினுடைய கிளை பிரதிநிதியா இருந்திருக்காரு. இப்ப சிவகாசி வடகொண்டியத்துடைய வர்த்தக துணைப்பாளர் இருக்காரு. இன்றைக்கு நான் திமுகவுடைய சித்தமனாக்கி ஊராட்சியினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் நியமிக்கப்பட்டாரு. வாரிசு அரசியல் எதுவும் கிடையாது சார். கட்சியினுடைய கொள்கை, எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்காகத்தான் நாங்கள் கட்சியில இருக்க தவிர வாரிசு அரசியலுங்கிறது யாரும் பேசவே கூடாது சார். கட்சி வாரிசு சார், எந்த கட்சியில சார் வாரிசு இல்லைன்னு சொல்லுங்க வைப்போம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மகன்களுக்கு சீட்டு கொடுக்கலையா? எம்எல்ஏ எம்பியா இல்லையா? யாருமே இல்லையா? பிஜேபி இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இருக்காங்க பேர் எப்படி எங்களை நீங்க வாரிசு அரசியல் சொல்ல முடியும்? ஊழல் கட்சின்னு ஒரு கருத்து வைக்கிறார்ல விஜய், அதை எப்படி பார்க்கலாம் சார்? ஊழல் கட்சி என்ன சார் நிரூபிக்க முடியும்? எங்களை மாதிரி, நாங்க மாதிரி அம்மையார் ஜெயலலிதா ஊழல் ஆட்சி சிறை சென்றா, எங்களை யாரும் சிறை சென்றோமா சார்? சிறை நிரூபிக்கப்பட்டதா? எங்கள் மேல் ஊழல் சக்தி நிரூபிக்கப்பட்டதா? யாருமே கிடையாது சார். நீங்க ஊழல் சக்தி சொல்றதுக்கு எங்களை நீங்க நிரூபித்துக்கிட்டு ஊழல் கட்சி என்று நிரூபிக்க சொல்லலாம். யார் நான் மறுப்பு கொள்ள மாட்டோம். நிரூபிக்க முடியுமா உங்களால? கிடையாது. வரக்கூடிய தேர்தல் திமுக விசஸ் டிவிக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க சார். எங்களுக்கு யாருமே போட்டி கிடையாது சார். நாங்க தான் சார் 200க்கு மேல தொகுதி ஜெயிப்போம் சார். 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் சார். பொருட்டே கிடையாது சார் விஜய் சார். அவர் அரசியல் இதுவே தெரியல சார் அவருக்கு. இப்ப நான் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அவர் உங்களுக்கு எந்த ஒரு சேனலுக்கா பேட்டி கொடுத்துருக்காரா? சொல்லுங்க பார்ப்போம். இதுவரை கிடையாது. 200 கோடி விட்டு வரேன்னு சொல்றாருல்ல சார். 200 கோடி விட்டு எப்படி சார் வர முடியும்? அரசியலுங்கிறது அவர் ஒரு விளையாட்டு பொருளா நினைக்கிறாரு. மக்களுடைய மனதை கவர்ந்தது சின்னம் உதயசூரியன். அந்த சின்னம் இருக்கிற வரை எங்கள் திமுக இருக்கும். திமுக இருக்கிற வரை எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் இருப்பார். இளம் தலை உதயசூரியன் நாளை முதல்வராக பதவி ஏற்பார். 2024 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெல்வோம் சார். ஆனா சிறப்பு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே உரித்தான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த 3 மட்டும்தான் திமுகவோட தாரக மந்திரம். அந்த இடத்துல இந்த 2 நிகழ்ச்சியுமே சிறந்த திட்டமிடலுடன் நேர்த்தியான முறையில் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் நேரடி பார்வையில் கிட்டத்தட்ட அவர் நேற்று மாலையும் சரி இன்று காலையும் சரி தொடர்ந்து ஒரு சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, சிற்றுண்டையா இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, கழிப்படை வசதியா இருந்தாலும் சரி, எவ்வித குறையும் இல்லாமல் தொண்டர்களின் வயிற்று பசியையும் அறிவு பசியும் போகின்ற ஒரே இயக்கமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர் பங்கேற்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு 2024 தேர்தலுடைய அடித்தளம் தான் வைக்கிறாங்க. மாற்றம் கொண்டு வருமா நிகழ்ச்சி? கண்டிப்பான. இன்றைக்கல்ல நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் சந்திக்கக்கூடிய தைரியமும் வல்லமையும் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். தேர்தலுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். என்னென்று சொன்னால் இந்த 2026 ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக உள்ளது. இந்த 2026 தேர்தல் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதற்கான தேர்தலை தவிர நமக்கு பிடித்தவர்கள் யார், பிடிக்காதவர்கள் யார் என்பதற்கான தேர்தல் அல்ல. ஆகவே
இந்த 2026 தேர்தலுக்கு இந்த தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கிட்டத்தட்ட தென் மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளையும் திராவிட மாடல் முதல்வரின் வசம் ஒப்படைக்க இது ஒரு நல்வாய்ப்பாக அமையும். ஒரு புறம் பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி வந்து மீண்டும் சேர்ந்திருக்காங்க. அதிமுக விட்டு வெளியே சென்ற தினகரன் அவர்கள் கூட மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இது ஒரு தென் மாவட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பலம் கொடுக்குமா? ஆனா தென் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இதே கூட்டணி தான் 2021 இருந்துச்சு. அது எந்த மாதிரியான தாக்குதல் ஏற்படுச்சுன்னு தெரியல. நம்முடைய தலைவர் அவர்கள் கழக தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து 2019 நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி ஒன்றை பெற்றுள்ளார். அதனை விட கூட்டணி எப்படி வேண்டாலும் மாறுபடலாம். இன்றைக்கு இந்த கட்சியில் இருப்பவர்கள் நாளை வேறு கட்சிக்கு செல்லலாம், நாளை இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் நாளை வேறு கூட்டணிக்கு செல்லலாம். ஆனால் நம் திராவிட மாடல் தலைவரிடம் மக்களிடம் சென்றடைந்த திட்டங்கள் இருக்கின்ற கிட்டத்தட்ட அனைத்து வகுப்புகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கிய தொடர்ந்து மகளிருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்தையும் உள்ளடக்கி அந்த இன்க்ளூசிவ்னஸ் என்று சொல்வார்கள். திமுகவிற்கே உரியதான ஒரு விஷயம் வந்து இன்க்ளூசிவ்னஸ், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி. அதை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துவதால் மட்டுமே மீண்டும் திராவிட மாடல் மட்டும்தான் வெல்லும். 2026 மீண்டும் உதயசூரியனை உதிக்கும். தலைவர் விஜய் அவங்களுடைய வரியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு கருத்து எப்படி பார்க்கலாம்? அது உண்மைதானா அந்த கருத்து அவர் வைக்கிறதெல்லாம்? அண்ணே, நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம தலைவர் வந்துட்டு இதுல பிஸியா இருக்காரு. இந்த இடத்துல நானும் ரவுடி தான், என்னை அரெஸ்ட் பண்ண, நானும் ரவுடி தான் பலர் முற்படலாம். ஆனால் அது அதிமுகவிற்கும் டிவிகேவிற்குமான போட்டியா தான் நான் பார்க்கிறேன். 2வது இடத்துக்கு யாருக்கான போட்டியே தவிர 2026 மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவர் 1967, 77 மாதிரி மீண்டும் ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் திரும்ப வைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை வந்து எம்ஜிஆர் ஆட்சி வந்து நாங்க தான் கொண்டு வந்து ஒரு கருத்து வைக்கிறார்கள். அதை எப்படி பார்க்கலாம்? ஆனா இப்ப அவர் சொன்ன அண்ணாவும் சரி, பெரியாரும் சரி, யாரும் ஒரு 6 மாதத்திற்கு முன்னே சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்து நிக்கல. இப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் என்றாலும் கட்சி தொடங்கியது 1919. அது அப்பொழுது தேர்தலில் போட்டியிட எண்ணமில்லை. தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா என்று தேர்தல் வைத்த ஒரே இயக்கம் நம்முடைய திமுக. அது 1956 அந்த முடிவினை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 49 67 வரை 18 ஆண்டுகள் ஊராக தெருவாக சென்று அனைத்து மக்களையும் சந்தித்து அந்த உழைப்பின் காரணமாகவே அவர் வந்துட்டு பேரறிஞர் அண்ணா வந்து ஆட்சிகளில் அமர்ந்தார். எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 1972 அவர் அதிமுக ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெரிய இயக்கத்தின் அவர் வந்துட்டு ஒரு பொருளாளராக இருந்தார். ஆகவே அது அவருக்கு கைக்கூடியதை தவிர்த்து இவரை மாதிரி 6 மாதத்தில் வந்து யாரும் சிஎம் ஆக முடியாது. படத்துல வேணா, சர்க்கார் படத்துல வேணா அது நடக்கும், அது நிஜத்தில் நடக்காது. 200 கோடியை விட்டுட்டு யாரு வர சொன்னான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நான் இளைஞனா இருக்கேன். இப்ப நான் கல்லூரி படிக்கும் போது எனக்கு நான் முதல்வன் திட்டம் இருந்துச்சு. இப்ப நான் படித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி தங்கைகள் படிக்கும் பொழுது உலகம் உங்கள் கையில்னு மடிக்கணி வழங்கப்படுது. மகளிருக்கு உரிமை தொகை, புதுமை பெண், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படுது. இப்படி தொடர்ந்து நம்ம மக்களுக்கான சாதனை திட்டத்தை இது பண்ணி 0% அந்த பொருளாதார வளர்ச்சியை இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக 11.15% நம்ம உயர்த்திருக்கோம். நமக்கு இருக்கும்போது இவர் யார் வர சொன்னான்ற முதலில் அவர் யாருடைய நிர்பந்தத்தினால் அரசியலுக்கு வந்தார் என்பதை நாம் கேள்விக்குறியாக வருகிறோம். அவருடைய மன ஆறுதலுக்காக அவர் ஓரமாக புலம்பிக் கொண்டிருக்கட்டும். களம் நமதே, வெற்றியும் நமதே. கண்டிப்பான தலைவரின் வயது 72. அந்த 72ல் 7 என்பது 7வது முறையாக திமுக ஆட்சி கட்டிலில் அமரும். அந்த 2 என்பது நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அரியணையில் ஏறுவார் என்பது உறுதி. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு மாநாடு தான். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒம்பக்கோட்டை மேற்கொண்டிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் வந்திருக்க பார்த்தா 1.5 லட்சம் பேர் கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 லட்சம் பேர் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இது ஒரு 2026க்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு அடித்தளமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சு இருக்காங்க. விஜய் ஒரு புதுசா வந்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. மேல உட்காந்துக்கிட்டு பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க. மக்களா சந்திக்கணும், களத்துல இறங்கணும். இன்னைக்கு வந்திருக்காங்க, களத்துல இறங்கி சந்திக்கிறாங்க மக்களை. மேல உட்காந்துக்கிட்டு விசில் ஊதி மேல அண்ணாந்து பார்க்க முடியுமா? தளபதிங்க எப்படி மக்களா சந்திக்கிறாரு எங்க முதலமைச்சர். அப்படியான முதலமைச்சருக்கு ஓட்டு போடுவாங்களா? நேற்று வந்துகிட்டு ஒரு 3 படத்தை நடிச்சுக்கிட்டு எங்காலும் டான்ஸ் ஆடுவார் தான். ஒன்னா அது சொன்ன மாதிரி கொஞ்சம் இதா ஆடுவார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். 200 கோடியை விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கேன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. அப்பனா 400 கோடி சம்பாத்தியம் பண்றதுக்காண்டி வராரு. 400 கோடி சம்பாத்தியம் பண்றதுக்காண்டி. ஆமா, 400 கோடி சம்பாத்தியம் பண்றதுக்காண்டி வருவாரு. அதனால இருக்கும். ஊருக்கு 4 ஓட்டு இருக்குங்க.
அதுவும் கூட இல்லாதவங்களா ஒரு இருக்கும். ஓட்டு எங்க ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஏத்துக்க முடியுமா? எங்க ஊர்ல தான் இருக்கான் 4 பேர் இருக்கு. அதுவும் கூட செல்லாத ஓட்டா கூட இருக்கலாம். கள்ள ஓட்டு போட விட்டுருவோமா, செல்லாத ஓட்ட விட்டுருவோமா நாங்க பூத்துக்குள்ள? அதுதான் இந்த போட்டிருக்காங்க. ஒரு 2026க்கான இளைஞர் மாநாடை எப்படி போட்டு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி மாநாடுலாம் போயிருக்கீங்களா நீங்க? இந்த மாநாடுக்கும் பழைய மாநாடுக்கு எப்படி வித்தியாசமா பாக்குறீங்க? இளைஞர்களா வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் மாநாடு அட்டன் பண்ணது கிடையாது. மீட்டிங் இதெல்லாம் போயிருக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நமக்கு பிரமிப்பா இருக்கு பாக்குறது. உணவு சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. உணவுல இருந்து நமக்கு அத்தியாவசிய தேவை எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே தான் போட்டின்னு சொல்றாரு. 2026 தேர்தல் அதான் நடக்குமா? அதை அப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறதே தெரியல. மக்கள்கிட்ட உயர்ந்த கட்சி 2 தான். ஒன்னு அதிமுக, ஒன்னு டிஎம்கே. இதை வெல்ல போவது எங்க தளபதி தான். அதை மட்டும் ஆணித்தரமா நான் சொல்ல கடமைப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அலைக்கடல் போல மக்கள் கூட்டம் திரண்டு வர்றாங்க. ஸ்பெஷலா வந்து இளைஞர்கள் வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டம் எதை சொல்லுது அப்படின்னா 2026ல நம்ம ஆட்சி அமைக்க போறோம்ன்ற உறுதியாவே சொல்லுது. அதனால வந்து கண்டிப்பா நம்ம இளைஞர்கள் தமிழ்நாட்டு புறக்கணிப்பு இப்ப அண்மையில பார்த்தோம்னா எய்ம்ஸ் கூட திறக்க இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில திமுக எப்படி சர்வே பண்ணும் 2026 இந்த கட்சியை பொறுத்தளவு தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எப்பயுமே சரி, அவங்களுடைய முன்னோடிகளும் சரி, இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, காலங்காலமா நடக்கிறத அது வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து மிக தெளிவா கையாளுவாங்க நாங்கள் நம்புறோம். வர்ற தேர்தலில் கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க. நாங்கள் கடந்த தேர்தல் ஒன்றா தெரியும், எய்ம்ஸ் போன்ற முக்கிய பிரச்சனையை கையில் எடுத்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த தேர்தல் எப்படி பண்ணலாம்னு இருக்காங்க? ஒரு மாற்று வியூ ஏதாவது இருக்கா? அவங்க ஆட்சி அப்படின்றது இங்க வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க தான். அவங்க என் குடும்பத்துல ஒருத்தர் தான் அவரு அப்படின்னு தான் ஒருத்தருமே நினைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அவங்க அடுத்த ஆட்சியை பிடிப்பாங்க. கண்டிப்பா நாங்க வெல்வோம். புதிதாக வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படி விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சியை நாங்க மீண்டும் கொண்டு வருவோம்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அது சாத்தியம் இருக்கா? அதாவதுங்க ஐயா, நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயி அப்படின்ற ஒரே நாள்ல வந்து அதோட அறுவடை செஞ்சிட முடியாது. அதுக்காண்டி அவன் காலங்காலமா உழைக்கணும். அப்படி பார்த்தா இந்த திராவிட கட்சி வந்து காலங்காலமா இந்த மனிதர்களுக்காண்டி மக்களுக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க. அவங்களை கண்டிப்பா மக்கள் வந்து கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதோட அத்தாட்சி நீங்க பார்த்ததும் நீ பார்க்க போறதும் அதுவா தான் இருக்கும். அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி மீண்டும் திமுக ஆட்சி தான். கண்டிப்பா 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 வெல்வோம்.